மதிப்பெண் வினாக்கள். ஜிங்க் பிளெண்டிலிருந்து ஜிங்க் எவ்வாறு பிரித்தெடுக்கப்படுகிறது? உலோகம் ஜிங்க். முக்கிய தாது ஜிங்க் பிளெண்ட். அடர்ப்பித்தல் நுரை மதிப்பு முறை. உலோகவியல் வருத்தல் ஒடுக்கம். அடர்ப்பிக்கப்பட்ட தாது 1200 கெல்வினில் காற்றில் வழங்கப்படுகிறது. மின்னார் தூய்மைப்படுத்துதல். எதிர்மின்வாய் தூய ஜிங்க் தகடு. நேர் மின்வாய் மாசு கலந்த ஜிங்க் மின்பகுளி. ZnSO4 மற்றும் நீர்த்த H2SO4 மின்சாரத்தை செலுத்தும் போது தூய ஜிங்க் எதிர்மின்வாயில் படுகிறது. சில்வர் அதன் முக்கிய தாதுவிலிருந்து எவ்வாறு பிரித்தெடுக்கப்படுகிறது? உலோகம் சில்வர். முக்கிய தாது அர்ஜென்டைட். அடர்ப்பித்தல் நுரை மிதப்பு முறை. உலோகவியல் மார்க் ஆர்தர் ஃபாரஸ்ட் சைனைட் முறை. தாது NaCN உடன் வினைபுரிதல். அடர்ப்பிக்கப்பட்ட தாது 0.4 முதல் 0.6 சோடியம் சைனைடுடன் வினைப்பட்டு சோடியம் அர்ஜென்டோ சைனைட் உருவாகிறது. வீழ்படிவதால் சோடியம் அர்ஜென்டோ சைனைட் ஜிங்க் தூளுடன் வினைபுரிந்து சில்வர் வீழ்படிவாகிறது. மின்னார் தூய்மைப்படுத்துதல். எதிர்மின்வாய் தூய சில்வர் தகடு. நேர் மின்வாய் மாசு கலந்த சில்வர் மின்பகுளி. AgNO3 1% நீர்த்த HNO3 மின்சாரத்தை செலுத்தும் போது தூய சில்வர் எதிர் மின்வாயில் படுகிறது. கோல்ட் அதன் முக்கிய தாதுவிலிருந்து எவ்வாறு பிரித்தெடுக்கப்படுகிறது? உலோகம் தங்கம். முக்கிய தாது ஆற்றுப்படுகை மண்ணிலுள்ள கோல்ட். அடர்ப்பித்தல் நுரை மிதப்பு முறை. உலோகவியல் மார்க் ஆர்தர் ஃபாரஸ்ட் சைனைட் முறை. வருத்தல் அடர்ப்பிக்கப்பட்ட தாதுவை காற்றில் வறுக்கும் போது SaSTe ஆகியவை ஆக்சைடுகளாக வெளியேறுகின்றன. KCN சேர்த்தல். 0.5% KCN உடன் வினைபுரிந்து கரையக்கூடிய பொட்டாசியம் ஆரோசைனைட் உருவாகிறது. கோல்டை வீழ்படிவாக்கல். பொட்டாசியம் ஆரோசைனைட் ஜிங்க் தூளுடன் வினைபுரிந்து கோல்ட் வீழ்படிவாகிறது. மின்னார் தூய்மைப்படுத்துதல். எதிர் மின்வாய் தூய கோல்ட் தகடு. நேர் மின்வாய் மாசு கலந்த கோல்ட் மின்பகுளி. AuCl3 10 முதல் 12% நீர்த்த HCl மின்சாரத்தை செலுத்தும் போது தூய கோல்ட் எதிர்மின்வாயில் படுகிறது. அலுமினோ வெப்ப ஒடுக்க முறை விளக்குக. குரோமியம் ஆக்சைடு அலுமினியத்தூள் 3:1 விகிதத்தில் கலந்து மெக்னீசியத்தூள் பேரியம் பெராக்சைடுடன் தீக்களிமண் குப்பியில் மெக்னீசியம் நாடாவினால் தீயிடப்படுகிறது. குரோமிக் ஆக்சைடு குரோமியமாக ஒடுக்கப்படுகிறது. Al2O3 கசடாக நீக்கப்படுகிறது. குரோமைட் தாதுவில் இருந்து பொட்டாசியம் டைக்ரோமேட் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? குரோமைட் தாதுவில் இருந்து சோடியம் குரோமேட் தயாரித்தல். அடர்ப்பிக்கப்பட்ட தாது சோடியம் கார்பனேட் சுட்ட சுண்ணாம்புடன் எதிர் அனல் உலையில் 90 - 1000 டிகிரி செல்சியஸில் வினைப்பட்டு மஞ்சள் நிற சோடியம் குரோமேட்டாக மாறுகிறது. சோடியம் குரோமேட்டில் இருந்து சோடியம் டைக்ரோமேட் பெறுதல். சோடியம் குரோமேட் கரைசலுடன் சல்பியூரிக் அமிலம் சேர்க்க சோடியம் டைக்ரோமேட் உருவாகிறது. சோடியம் டைக்ரோமேட்டை பொட்டாசியம் டைக்ரோமேட்டாக மாற்றுதல். சோடியம் டைக்ரோமேட் KCl உடன் வினைபுரிந்து பொட்டாசியம் டைக்ரோமேட் உருவாகிறது. உலோக சேர்மம் பயன்கள். பொட்டாசியம் டைக்ரோமேட் பருமனரி பகுப்பாய்வு. தோல் பதப்படுத்துதல். காலிகோ அச்சிடுதல். சாயத் தொழில். ஒளிப்படவியல். ஜெலாட்டின் இழைகளை கடினப்படுத்துதல். காப்பர் சல்பேட் கிருமி நாசினி பூச்சிக்கொல்லி. காப்பர் சல்பேட் மற்றும் கால்சியம் ஹைட்ராக்சைடு கலவை போர்டோ கலவை என்ற பெயரில் பூச்சிக்கொல்லி. மின் முலாம் பூசுதல். காலிகோ அச்சிடுதல். மின் பேட்டரிகள். சில்வர் நைட்ரேட் புகைப்பட தொழிலில் பயன்படும் சில்வர் ஹாலைடுகள் தயாரிக்க. கண்ணாடிகளுக்கு பூச்சாக மை முடிச்சாயம் தயாரிக்க சில்வர் முலாம் பூச. ஆய்வக வேதிகரணியாக ஜிங்க் கார்பனேட். தோல் நோயை குணப்படுத்தும் களிம்பாக. அழகு பொருட்கள் தயாரிக்க ரப்பர் தொழிற்சாலையில் நிறமியாக. காஷியஸ் ஊதா ரூபி சிவப்பு நிற கண்ணாடி தயாரிக்க. உயர்தர மண்பாண்டங்கள் தயாரிக்க. உலோக சேர்மங்களின் பயன்களை எழுது. சில்வர் நாணயத்தில் இருந்து சில்வரை எவ்வாறு பிரிக்கலாம்? சில்வர் நாணயம் சில்வரும் காப்பரும் கலந்த உலோக கலவை. சில்வர் நாணயம் மற்றும் நைட்ரிக் அமிலம்
சில்வர் நைட்ரேட் மற்றும் காப்பர் நைட்ரேட்டை தரும். சில்வர் குளோரைட் சோடியம் கார்பனேட்டால் ஒதுக்கப்பட்டு சில்வராக மாற்றப்படுகிறது. கிடைத்த சில்வர் உடன் போரக்ஸ் சேர்க்கப்பட்டு மின்னார் தூய்மையாக்கல் செய்யப்படுகிறது. Please subscribe our channel for more videos and educational contents.